இன்னைக்கு லஞ்சுக்கு குயிக்காக என்னோடய ஸ்டைலில் வெஜிடபிள் பிரியாணி கத்திரிக்காய் ஃப்ரை பார்ப்போமா. கேரட் பீன்ஸ் பட்டாணி வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சின்ன சோயா இருந்ததுனால அதையும் சுடு தண்ணியில் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். சட்டுன்னு குக்கர் எடுத்து நெய் எண்ணெயும் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். காரத்துக்கு 3 பச்சை மிளகா நான் அளவாக தான் சேர்த்துக்கிறேன் சின்னதாக. அப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளி கூடவே மல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச கேரட் பீன்ஸ் பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இது வேகிற அளவுக்கான உப்பு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அப்புறம் பிரியாணிக்கு தனியாக நாங்கள் பவுடர் அடைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த சோயாவை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே பிரியாணிக்கு தயிர் சேர்த்துப்பேன். அது வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும். ஸோ கொஞ்சமாக தயிரும் ஆட் பண்ணிவிட்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு ஊற வச்சிருந்த அரிசியும் ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு நான் மூடி வச்சு ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டுட்டேன். சைடில் வந்துட்டு குயிக்காக இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணலான்னு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி சின்ன கத்திரிக்காய் தான் ஆட் பண்ணுறேன். இது ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் சேர்த்து கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து ஒரு 50% வேகிற வரைக்கும் விட்டுடலாம். கத்திரிக்காய் பாதி வெந்ததும் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டாலே சீக்கிரமாக பண்ணுற மாதிரி ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராகவே இருந்தது. அது கூடவே வந்து வெஜிடபிள் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு மைல்டாக இருக்கனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.